இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை, ஆண்டவர் நம்மளோடு இடைவிடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 34வது வசனம், 35, 36 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறது நாம் பார்க்க முடியுது. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்துல அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா மனிதனுக்கும் இந்த நாட்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை, குடும்பத்தை பார்க்கணும், தேவைகள் அநேகம் உண்டு. நாளுக்கு நாள் நம்முடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு போகிறதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலகத்துடைய தேவைகள் உண்டு, அதற்கும் நாம் உழைக்க வேண்டும், அதுக்காக ஓட வேண்டும். வேலை செய்யாதபடி ஒன்றும் செய்ய முடியாது. அதை காட்டிலும் குறிப்பிட்ட நாட்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கும் பொழுது அதற்காக நாம் எப்பயும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா எப்பொழுதும் அதற்காக ஓடிக்கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படியா அவர் எல்லா புஸ்தகத்திலும் ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் எழுதப்பட்டு இருக்கிற ஒரு காரியம், அவருடைய வருகைக்கு காத்திருங்கள், அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருங்கள், பாத்திரவான்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும், அதாவது எப்பொழுது உணவுக்காக அழுகிற ஒரு காரியம், எப்பயும் நம்ம என்ன செய்வோம், ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது நாட்பட மாறி என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. முந்தைய காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்பாடு தானே, இதுக்குதான் ஒரு மனுஷன் உழைக்கிறான் அப்படின்னா. ஆனா மனிதனுடைய கவலை பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு நாள் என்ன செஞ்சோம், இன்னைக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை, இன்னைக்கு உணவு கிடைச்சா போதும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, அன்னன்றுள்ள ஆகாரத்திற்காக அன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் மாறி போய் நான் பெரிய ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மற்றவர்களை நம்ம என்ன செஞ்சோம், கம்பேர் பண்ணி அவங்களுக்கு இணையாக நாங்க எப்படியாவது ஓடணும், உழைக்கணும்னு சொல்லி 24 மணி நேரம் உழைக்கிற மனிதர்களும் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உனக்கு தேவை, எனக்கு தெரியும், நீ கவனமா இரு, வெறி கொண்டு இதுலயே நீ சுத்தி தெரியாதபடிக்கு பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வருமா, ஒரு கண்ணியை போல வருமா. அதாவது ஒரு குருவிக்கு, ஒரு காட்டு மிருகங்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறது அதுக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் போய் கண்ணியை விழுமா, விழுவாது. அதே போல அதுதான் சொல்லப்படுது, ஒரு கண்ணியை போல அது வரும் அப்படின்னு சொல்லி. நம்ம எதிர்பாராத சடுதியாய் அது அப்படி நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனிமேல் பூமியில நடக்க போகிற பலவிதமான காரியங்கள் நடக்கும். அவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீ என்ன சொன்ன, பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு, அவர் முன்பாக நிற்பதற்கு ஒரு தகுதி வேணும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல இது என்னமோ நடக்க போகுது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. அந்த காரியத்துக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்குவதற்கு நீ பாத்திரமா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உலக கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் நம்மளை போட்டு நெருக்கி கொண்டு இருக்கிறது, அது நம்ம நீ செய்யணும். ஆனா அதன் மத்தியில ஒரு கண்ணி இருக்கிறது, அந்த கண்ணிக்கு நீ விலக்கி தப்பித்துக் கொள்வதற்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அந்த கண்ணில நீ விழுந்து விட்ட அப்படின்னு சொன்னா அதுல இருந்து மீள முடியாது. அந்த கண்ணில விழுந்துட்டா அவ்வளவுதான், இந்த உலகம் உன்னை என்ன செஞ்சது, நாசமாக்கி போட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறதை ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த கண்ணில நீ விழாம தப்பிச்சு
உலகத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகிறது. அவைகளுக்கெல்லாம் நீ தப்பிக்கணும். அடுத்து அந்த காரியத்துக்கெல்லாம் நீ தப்பிச்சு எப்பொழுது தேவ மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பதாய் நீ நிற்குவதற்கு பாத்திரமான எண்ணப்படுவதற்கு, அவருக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு நீ என்ன செய்யணுமா? விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு பேர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறது தெரியல. ஏன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தூக்கம் அன்னைக்கு தான் வரும். நல்லா பாருங்க. ஏன்னா தூக்கத்தின் ஆவி என்பது அது ஒரு சத்துரு. ஏன்னா தூக்கத்தை கொண்டு வந்து மனிதனை முடக்க செய்கிறது ஒரு சோம்பேறித்தனத்தின் ஆவி. அது என்ன செய்யுமா? விழித்திருந்து ஜெபிக்க விடாதபடி உங்களுக்கு தூக்க மயக்கத்தை உண்டு பண்ணி, எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்க போறீங்களோ ஒரு நல்ல தூக்க மயக்கம் வருகிறதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, நைட்ல ஒரு 10 மணிக்கு மேல மெதுவா அமைதியா இருக்கும், அப்ப நல்லா ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வரும். காலையில எந்திரிச்சு நீங்க தேவஸ்தமத்தை அதிகாலையில ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் வளரும் போது அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும்? பயங்கரமா தூக்கம் வரும். அப்ப இது மனிதனுடைய பலத்தினால் அல்ல. ஒரு மதுபானத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார் ஒரு மனிதனை. அப்ப அந்த மதுபானத்திலிருந்து அவன் சுயபலமாய் விடும் பொழுது அதை என்ன செய்ய முடியாது? விட முடியாது. அப்ப சுயபலத்தினால எதை செய்தாலும் அதுல இருந்து வீழ முடியாது. ஒரு புகைப்பழக்கத்திலிருந்து அடிமைப்படுத்த ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் பெறுகிறார். அப்ப அது மீண்டும் அந்த எண்ணம் வராதபடிக்கு கிழக்குக்கும் மேற்கும் உள்ள தூரம் போல அந்த பாவத்தை என்ன செய்யற? ஆண்டவர் தூக்கி போட்டுறாரு. எந்த ஒரு பாவத்தையும் அவருடைய நாமத்தில் கேட்கும் பொழுது அது முற்றிலும் அவனை விட்டு வெளியே போய்விடுகிறது. அதே போலதான் இந்த தேவ சமூகத்துல போய் நான் பாதுகாப்பதற்கு ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா என்னுடைய பலத்தை நம்பாதபடிக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை நான் கேட்டு வாழ்ந்தோமையான அது பரிபூரணமாய் இருக்கும். நீங்க காலையில இருந்து ஜெபம் பண்றதுல எந்த டிஸ்டர்பும் இருக்காது. எப்பயும் நீங்க ஜெபம் பண்ணலாம். அப்படிப்பட்டது ஒரு கிருபை ஆண்டவர் தருவார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒன்றும் யாரும் சேதப்படுத்தாது, உங்களுக்கு ஒரு கவலை உண்டாக்காது. பிரியமானவர்களே, அப்ப என் சுயபலத்தை நம்பி நான் வாழாதபடிக்கு தேவனுடைய பலத்தையே நம்பி வாழணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். ஏன்னா இந்த உலகத்தில் நடக்க போகிறது ஒரு பெரிய சம்பவம் இருக்கிறது. அதற்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனுக்கு நீ நிற்கும் அவர் முன்பதாய் ஒரு மனிதனாய் நிற்க முடியாது. அதுக்கு தகுதி உள்ளவனாய் நீ நிற்குவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா? அப்ப எப்பொழுதும் ஒரு நெருக்கமான ஒரு காரியம் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். இதுல இருந்து நீ தப்பிக்கணும், அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறத இந்த உலகத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? எங்கும் போயிட்டு தான் வரணும். அப்ப எல்லாவற்றையும் பார்க்க சூழ்நிலை வரும். எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு உள்ள வரணும். அப்படிலாம் போயிட்டு வரும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ வரணும் அப்படின்னா எது உன்னை தீட்டுப்படுத்தாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அருவருப்பான காரியங்கள் இருக்கும், அது உனக்கு பிடிக்காதது இருக்கும், மதுபானம் இருக்கும், எல்லா சுத்தி இருக்கு. இந்த மாதிரி காரியத்துக்கு நீ தப்பி பிழைக்க முடியாய் விழித்திருந்து நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளதா இருக்கணும். அப்ப விழித்திருந்து ஜெபம் சுயபலத்தையும் நம்பாதபடிக்கு தேவ பலத்தையே நம்பி ஆண்டவரே அதற்கான பலனை நீங்களே தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் ஜெபிப்பதற்கும் பலனை தருவார். அநேகர் சுயபலத்தினால முயற்சி பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், தூக்கம் வந்து போய் படுத்துருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவரை எனக்கு ஜெபிப்பதற்கு பலன் தாங்க, நான் தேவ சமூகத்துல போய் அமர்வதற்கு விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க, என் பாவத்தை மன்னித்து அறிக்கையிட்டு பின்பதாக ஜெபிப்பதற்கு ஒரு பலன் நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட தான் அதை கேட்கணும். நம்முடைய சுயபலத்தால் அதை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அப்ப இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் வரப்போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கண்ணி எப்ப மனுஷனை தாக்கும் சொல்ல முடியாது. அந்த கண்ணில நீ தப்பிச்சுக்க, அதற்கு பின்பதாய் சம்பவிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதுக்கு தப்பிப்பதற்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுகிறார். ஒருவேளை தேவ சமூகத்துல போய் காத்திருந்து புதுபலனை பெற்றுக் கொள்வோமையினால் வரப்போகிற எல்லா ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்க அநேக காரியங்கள் உண்டு. பெரும் துன்றினாலும் லௌகீக கவலைகளை பாதிக்காதபடி தேவன் பாதுகாப்பீராக. அது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய கன்னிகளுக்கு விலக்கியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவராஜ்யம் வரும்போது உமக்கு முன்பதாய் நிற்பதற்கு தாழ்வு உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுக்கிரகத்தை தாங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.